World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்முடைய 11வது ராசியான கும்ப ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் சொல்றதுக்கு கலைகளுக்கெல்லாம் அரசி கலையரசி அப்படின்னு சொல்லக்கூடிய மை சிஸ்டர் திருமதி கலையரசி அவர்கள், வாங்க நீங்க சொல்லுங்க அக்கா. கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி 2026 பலன்கள் எப்படி இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவம், ஈஸ்வரர், புருஷாஷர், பரபிரம்ம, தஸ்மை குருவே நமः. பொதுவா 2026 குரு பயிற்சி கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த ராசிக்கு தனஸ்தானாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானாதிபதியாகவும் வருவார். அவரே 6ல உச்சமாகிறார். 6ஆம் இடம்ங்கிறது ராசிக்கு மறைவு ஸ்தானம்னு நம்ம நினைப்போம். ஆனா அதே 6ஆம் இடம் தான் உபஜயஸ்தானத்திலையும் வரும். அந்த இடத்துல பொதுவா ஒரு கிரகம் இருக்கும்போது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றிகரமான ஒரு காலமா தான் இருக்கும். அங்க இருந்து அவர் ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சிகத்தை 5ஆம் பார்வையா பாக்குறாரு. சோ இவங்க தொழிலுக்காக கடன் வாங்குவாங்க, அது தொழில அபிவிருத்தி பண்ணுவாங்க, இல்ல புதுசா ஒரு தொழில் கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க கும்பராசிக்காரவங்க. அதே கும்பராசிக்காரவங்க எந்த ஒரு வம்பு வழக்குக்கும் போகாம இருந்தாங்கன்னா 12ஆம் இடமான அயன சயன போகத்துல குரு பகவான் கை வைக்க மாட்டார். இதே ஏதாவது வம்பு வழக்கு அவங்க அதிகப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா தூக்கத்துல கொஞ்சம் கடவுள் கை வைப்பாரு அவங்களுக்கு. குரு பகவான் தூக்கம் கெட ஆரம்பிக்கும். அதே நேரம் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் பாக்குறாரு. அது அவரோட சொந்த வீடு. சொந்த வீடுங்கும் போது தன்னோட சொந்த வீட்டை பாக்குற கிரகம் ரொம்ப வலிமையா இருக்கும் இல்லையா? அவர் ஆல்ரெடி உச்சமா வேற இருக்காரு. அவரே லாபாதிபதி, அவரே தனஸ்தானாதிபதி. அப்போ அந்த இடத்த அவர் பார்க்கும்போது நிச்சயமா வருமானம் அதிகமா இருக்கும். தொழிலையும் வருமானம் ஜாஸ்தியா கிடைக்கும். வேலைக்கு போறவங்களுக்கும் வருமானம் அதிகமா இருக்கும். இந்த 2 இடத்தையும் அவரு கடகத்துக்கு பயிற்சியாகி நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது நிச்சயமா இந்த பலன்லாம் நடக்கும். அதே இது அவரு பூசத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அது லக்னாதிபதியோட ராசியான கும்பமும் மகரமும் கனெக்ட் ஆகும். 1-12 இந்த காலகட்டத்துலதான் அவங்க கொஞ்சம் பேர் புகழ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகத்திலையும் கொஞ்சம் அவங்களுக்கு சிறப்பு இல்லாம இருந்துச்சுன்னா அதை வலிமைப்படுத்துறதுக்கு அவங்க அது சனி பகவான் அந்த லக்னாதிபதியவே அவர் பார்ப்பாரு, ராசி அதிபதியவே பார்ப்பாரு ராசியில இருந்து. அப்போ இது கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே நேரம் இந்த குரு பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பாக்குறதுனால உணவு பழக்கத்துல இவங்க கட்டுப்பாடோட இருக்கணும். அதாவது அதிகமா நெய் ஊத்தி சாப்பிடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்காம டயட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா பாரம்பரியமான உணவு பழக்கங்களை சாப்பிடணும். சனி பகவான் அந்த ராசியில இருக்கிறதுனால. அது இல்லாம என்ன செய்யணும்னா இவங்க சரியான நேரத்துல சாப்பிடணும், சரியான உணவு முறையை கையாளணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு அந்த குடல் நோய், இந்த மாதிரி அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம தடுக்க முடியும். அதே நேரம் இந்த ராசிக்காரவங்க திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட எப்படி சொல்றது, முருகப்பெருமான் தன்னோட சத்ருவான வீரபத்ரமனை அழிச்சது திருச்செந்தூர் தான். அப்போ அவங்க இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் அவங்க எதிரிகளெல்லாம் அழிக்கிறதுக்கு குருஸ்தலமான திருச்செந்தூருக்கு ஒரு தடவை தீர்த்த தொட்டிலையும் கடல்லையும் நீராடிட்டு முருகனை வழிபட்டுட்டு அங்க இருக்க தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டுட்டு வந்து அவங்க வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கும்பராசிக்காரவங்க பெறுவாங்க. அதோட இல்லாம இந்த கும்ப ராசியில ராசிக்காரவங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல இருந்த குரு இப்ப கடக ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது வரைக்கும் ராசியில சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான குரு தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். இப்போ ராகு சுயமா செயல்பட ஆரம்பிக்க போறாரு. இந்த காலகட்டத்துல இவங்களோட மன ரீதியான எண்ணங்கள் தவறான வழிகளில் அவங்கள கூட்டு போகாம அவங்க சுய கட்டுப்பாடை கடைபிடிச்சு இருந்தாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு ஒரு ராகு பயிற்சி பெருசா ஒரு பாதிப்பை தராது. இவங்க இந்த டயத்துல மன ரீதியாவும் மனசையும் இதையும் சுய கட்டுப்பாடும் இருக்கணும்னா நீங்க பௌர்ணமி வழிபாடு மாசம் மாசம் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது தவறான வழியில போறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும். அதே நேரம் இந்த குரு பகவான் 6ல இருக்காருங்கிறதுனால, ராசிக்கு 6ல இருக்காருங்கிறதுனால இவங்க மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு உழவரா பணி செய்யும்போது
நிச்சயம் இந்த குருப்பெயர்ச்சி அவங்களுக்கு நற்பலன்களே தரும் என்று கூறி கேட்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த எனது குருநாதருக்கும் எம்கேஆர் சார் அவர்களுக்கும் சுப்பண்டியன் அவர்களுக்கும்